Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், ஒவ்வொரு நாளும் நீங்க அழகா வேதத்தை படிக்கிறீங்க, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வமா இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்துல துதிக்கிறோம் ஐயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தை மீது ஒரு தாகமாக, வேதத்தின் மீது இருக்கிற தாகத்துடன் பாசத்துடன் பிரியமாய் கர்த்தாவே வேதத்தை தியானிக்கிறார்கள். அப்பா, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜீவ தண்ணீராக பிள்ளைகளுக்குள்ளே நீர் இறங்குவீராக ராஜா. உற்று தண்ணீரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. பூமியின் கடைசி பரியந்தமோ எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னீங்க. பரிசுத்த ஆவியினர் பிள்ளைகளுக்குள்ளே பலன் அடையும்படி செய்வீராக. உமக்கு சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிற்க செய்வீராக. பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரை. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, தப்பிதங்களை மன்னியுங்கப்பா. உங்க கரம் ஆசீர்வதிக்கிற கரம் ஐயா. உங்க பிள்ளைகள் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஏற்ற நேரத்துல உயர்த்தி ஆசீர்வதிப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிற உங்களை ஏற்ற நேரத்துல அவர் உயர்த்துவார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்பொழுது நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமம் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், சாபங்களும் இருந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் இருந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காலை
வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நிற்கும் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் எனக்கு போதும், இயேசு 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 நாமம் எனக்கு போதும். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. 2ஆம் வசனம். அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரக்காரன கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரக்காரன விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். 4ஆம் வசனம். உக்கிரக்காரன விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு 5ஆம் வசனம். தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவரனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். 6ஆம் வசனம். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றார். 7ஆம் வசனம். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். 8ஆம் வசனம். அநீதி உள்ள உக்கிரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். 10ஆம் வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவராயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? 12ஆம் வசனம். வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? 13ஆம் வசனம்.
எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். 14ஆம் வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. 16ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். 17ஆம் வசனம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். 18ஆம் வசனம். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20ஆம் வசனம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து 21ஆம் வசனம். அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளிலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23ஆம் வசனம். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது அவன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 24ஆம் வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். 26ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். 27ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களுக்கும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு 28ஆம் வசனம். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டு கொள்ளுகிறேன் என்றான். 29ஆம் வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். 30ஆம் வசனம். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். சில்ட்ரன்ஸ், லூக்கா 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? ஐஸ்வர்யவான் லாசரு கதையை நம்ம படித்தோம். ஐஸ்வர்யவான் இரக்கமே இல்லாமல் தன்னுடைய வீட்டு வாசல்லையே ஒருத்தன் என்ன பண்ணுறான், உணவுக்காக காத்திருக்கிறான். ஆனால் ஒருவேளை உணவு கொடுக்காதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் ரொம்ப ஆடம்பரமான உணவு, ஆடம்பரமான உடைகளை உடுத்தி கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஒருவேளை உணவு கொடுக்க அவனோட இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இந்த பூமியிலே நம்ம வாழும் பொழுது
கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது தான் நம்ம பரலோகம் போக முடியும். ஏன்னா நரகம் ரொம்ப கொடூரமானது, அது வேதனை நிறைந்தது, அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது அப்படின்றத இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம நினைக்க வேண்டியதெல்லாம் என்ன, நடந்து கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், கர்த்தருடைய நாமத்தில் அநேக நற்காரியங்களை செய்யணும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போய்விடுவாங்களே, அந்த நரகம் எவ்வளவு கொடுமையுள்ளதாக இருக்கிறது, அதனால் நரகத்துக்கு யாரும் போகக்கூடாது, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம ஜெபம் பண்ணணும் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் டேஷ் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். ஆ வானமும் பூமியும், ஆ சமுத்திரமும், ஈ மலையும். இதுக்கு நம்ம ஜெபிக்க போறோம்னா எல்லா பிள்ளைகளும் அப்பா அம்மா பேசிட்டு கீழ்ப்படியணும். சரியா? அது ரொம்ப நல்லது. நீங்களும் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. அப்பா அம்மா இது சொன்னாலும் சரிப்பா, நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லா தான் சொல்லுவாங்க, நல்லா தான் செய்வாங்க, எது தீங்கு நம்ம நினைக்க மாட்டாங்க, நம்ம கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்காக கீழ்ப்படியணும். சரியா? கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம் சொல்லிக்கிற கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தாவே, உன் நாமத்தை அறிந்த பிள்ளைகள், உன் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ சர்வவல்லமையுள்ள தேவனே உன் கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளே பெற்றோர் எல்லா காலத்திலும் கீழ்ப்படிய சொன்னீங்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்பட சொல்லிங்க ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் தகப்பனையும் தாய் கனம் பண்ணு, அப்போது உன் ஆயுஷ் பூமியை நிலைத்திருக்கும் சொன்னீங்களே கர்த்தாவே. தேவனே, சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா அந்த சாமுவேல் ஆண்டவரே அப்பா மூக்கு கீழ்ப்படுவது போல கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே மூக்கு கீழ்ப்படியபடி பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய சப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சப்பா. ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு கிருபை வேணும் ராஜா, உங்களுக்கு தைரியம் இருக்க வேணும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைங்க அப்பா இந்த வாலிப வயசுல, இந்த சிறுப்பு வயசுல சப்பா மனசு மாமசு விரும்புவது மாதிரி செய்ய பார்ப்பாங்க ராஜா. மனசு என்ன சொல்லுதோ, மைண்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி செய்ய பார்ப்பாங்க. ஆனால் ராஜா, வாலிபனே வாலிபனே ஒன்று வாலிப வயசுல சிருஷ்டிக்கிற நினைக்க சொன்னீங்களே கர்த்தாவே. வாலிபத்தின் வழியை எதினால் சுத்திகரிப்பான வசனம் திரும்பி வாழலாம் ராஜா. அது போல ராஜா, பிள்ளைகள் எல்லோரும் அம்மா அப்பா பற்றி கீழ்ப்படைந்து நல்ல பிள்ளையாக ராஜா வளரவும் படிக்கவும் ஞானமுள்ள பிள்ளைகளால் இருக்க உதவி செய்யுங்கப்பா. சமாதானம் பெரிதா இருப்பதாக பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் மத்திய சுற்றிலும் ஒளிவு மரத்தின் கன்றுகளை போல் இருப்பார்கள் சொன்னீங்களப்பா. ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் தந்த உள்ளமும் மகிழும் சொன்னீங்களப்பா. அதுவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமா வளர, நல்லா படிக்க திறமையும் தாளந்தையும் ஆற்றலையும் ஞானத்தை கொடுங்கிறாஜா. அதுவரை பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் ஒன்று வாய்க்காத போகட்டும் இயேசு நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தில் வேலடிக்கிறோம் ஐயா, ரத்தத்தில் வேலடிக்கிறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகள் தொடரட்டும் ராஜா. பிள்ளைகள் ஆத்மா வாழ்வது போல பூமி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்து கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றபடி மொக்கா போடட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரமாக ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.